Hi dears, hope நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இட்ஸ் சண்டே மார்னிங்னாலே எங்களுக்கு ரொம்ப லேசியாக போயிடும். ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கும் ஸ்கூல் லீவு, குட்டீஸும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க அவங்க டேடி இருக்கங்காட்டியும். எனக்குமே ரொம்ப ரிலாக்ஸான மார்னிங்காக இருக்கும். அன்றைக்கி மார்னிங் நாங்கள் லேட்டாக எழுந்திரிச்சனால நாங்கள் கடையில் சாப்பிட்டுக்கிட்டோம். எப்பயுமே கடையில் சாப்பிட்டா இட்லி அப்படி இல்லைன்னா தோசை, அப்படியும் இல்லை அப்படின்னா பூரி தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி பரோட்டா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதே மாதிரியே மோஸ்ட்லி சிக்கன், மட்டன் இதெல்லாம் வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிப்போம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்றைக்கி சிக்கனும் எடுத்துகிட்டு வெளியிலையும் போய் நம்ம இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ட்ரையல் தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி சிக்கன் என்ன பண்ணோம் அப்படின்னா 1 kg எடுத்து சில்லி சிக்கனாகவும் இன்னொன்று பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியாகவும் தான் பண்ண போகிறோம். சிக்கன் என்ன தான் அவங்க வெட்டி தந்து ஒரு கழுவி தந்தாலும் ஒரு 4-5 வாட்டி அலசினா தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதை 4-5 வாட்டி கழுவுனா தான் எனக்கு என்னமோ அதில் இருக்கிற அந்த பிளட் எல்லாமே போன மாதிரி இருக்கும். நான் எப்பயுமே சிக்கன் மட்டன் எது செஞ்சாலுமே அதுக்கு ஒரு தனி ஸ்டைலில் இஞ்சி பூண்டு மசாலா ரெடி பண்ணுவேன். அது நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி போட்டிருக்கேன் வீடியோவாக. அது தெரியல அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, புதினா, வெங்காயம், தென் பார்த்திங்கன்னா முந்திரி, இதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு எதை மட்டன் செய்கிறதுனாலும் சிக்கன் செய்கிறதுனாலும் ஒரே ஸ்டைல் தான். அதை போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு ஊற வச்சிடணுங்க. இதுதான் நம்மளோட ஸ்டைல். இதை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கன் பண்ணாலும் மட்டன் பண்ணாலும் கிரேவியாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை சிக்கன் கிரேவி பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி சிக்கனுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டு எல்லாமே பேஸ்ட் ஊற வைக்கிறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா, தென் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், நாங்கள் சில்லி தூள் தான் அதிகம் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு, தென் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு சிட்டிகை அரிசி மாவு, தென் எலுமிச்சை சாறு, இது மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ கிரேவி செஞ்சிட்ருக்கோம். கிரேவிக்கு ஆல் ஸ்பைசஸ் இன்க்ளூடட் இன் கிரேவி. தென் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, சிக்கன் மசாலா தூள், தென் கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் போட்டு தண்ணி விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. சரி வாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட். நம்ம எது பண்ணாலும் அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு உலகம் இருக்கும். ஆமாம் தானே? உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு சிலர் குறை சொல்கிறப்ப எத்தனை பேர் இந்த குறையை குறையாக பார்க்குறீங்க? எத்தனை பேர் ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஆராய்ஞ்சிருக்கீங்க? அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சமீப காலமாக ஒரு இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் நீ இதை செய்யாதேன்னு சொன்னால் அதை ஏன் அவங்க செய்யாதேன்னு சொல்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு யோசித்து பார்த்து நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஏன் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் யோசித்து பார்த்துருக்கேன். அதை மீறி என் மனசுக்கு இல்லை நம்ம செய்கிறது கரெக்டு தான், அவங்களுக்கு அது பிடிக்கலங்காட்டியும் நம்ம அதை மாற்றிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக சில டெசிஷனை எடுத்துகிட்ருக்கேன். நீங்களாம் யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாகிடுவீங்களா இல்லை டவுன் ஆகிடுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் ஒருத்தர் குறை சொல்லும்போது தான் அந்த குறையில் எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது நம்மக்கிட்ட அப்படிங்கிறத நிறைய நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒருத்தர் குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஆனால் அதை கேட்டு நீங்கள் தயவு செஞ்சு டவுன் ஆகிடாதீங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கிரேவி ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சைடு சில்லி சிக்கன் கொஞ்சம் ஊறிடுச்சு, 1/2 an hour ஆயிடுச்சு. ஸோ இதை போட்டு எடுத்துலாம். லெக் பீஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்தோம். உண்மையிலே சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டு. கடையில் போய் நீங்கள் வாங்கினா கூட இந்தளவுக்கு டேஸ்ட்டாக சாப்பிடவே முடியாது. நம்மளோட சேனலில் பாப்கார்ன் சிக்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன தான் வீட்டில் பார்த்து சமைச்சாலுமே நமக்கு ரெஸ்ட்டு கொடுக்குற நாள் அந்த சண்டேவாக இருக்கக்கூடாதான்னு எல்லா லேடிஸுமே யோசிப்பாங்க. ஆனால் அந்த சண்டே தான் பார்த்திங்கன்னா ஹெவியான ஒர்க் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சமைச்சு முடிச்சாச்சு. நம்மளோட நைட் விலாக் நெக்ஸ்ட் டே வரப்போகுது. அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சில்லி சிக்கன் வச்சுட்டேன். தென் ஒயிட் ரைஸ் தான். எப்பயுமே சாப்பாடு உதிரி உதிரியாக இருந்தால் நான்வெஜ்க்கு சூப்பராக இருக்கும். அதனால் நான் உதிரியாக இருக்கிறதுக்கு என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, குக்கரில் சாப்பாடு வச்சுட்டு அரிசியை போட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருவேன். ஆயில் விட்டுட்டோம், ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க, ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். இன்றைக்கான நம்மளோட சண்டே விலாக் சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.